வேதத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 6:4 வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. கல்லோ மண்ணோ மரமோ செடியோ மிருகமோ மனுஷனோ எதுவுமே தெய்வம் அல்ல. இந்த கர்த்தர் ஒருவரே தேவன். கைய மேல எடுத்தாமேன்னு சொல்லிடுவோம். ஆமே. எல்லா தெய்வங்களும் ஒன்று என்று வேதம் சொல்லப்படவில்லை. ஒருவரே தேவன். அது யார் அப்படின்னா, உனக்காக எனக்காக ஜீவனை குறித்து கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசு ஒருவரே தேவன். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அடுத்தது பாருங்க, மார்க்கு 12வது அதிகாரம் 29வது வசனம். மார்க்கு 12:29 வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவர் ஒருவர் தான் கர்த்தர். கல்லோ மண்ணோ செடியோ இவைகள் அல்ல. உனக்காக எனக்காக ஜீவனையே பாராமல் கொடுத்த இந்த இயேசு ஒருவர் தான் கர்த்தர். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்க கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென் சொல்லுவோம். அப்போ இவர் ஒருவர் தான் கர்த்தர் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கைய மேல ஆமென் சொல்லுவோம். ஆமே. உன் மனது பாதி கர்த்தரிடத்துல மீதி மனுஷனிடத்துல, பாதி கர்த்தரிடத்துல மீதி உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களால நம்மால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. முழு உள்ளத்தோடு கர்த்தர் மேல அன்பா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். முழு பலத்தோடு கர்த்தரை மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கற்பனை. கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிற மிக முக்கியமான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கட்டளையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அதே அதிகாரத்துல மார்க் 12:31 வசனத்துல இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை ஒன்றுமே கிடையாது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கர்த்தர் உடைத்து 2 கற்பனைகளை கொடுக்கிறார். ஒன்னு என்ன? உன் முழு உள்ளத்தோடு மனதோடும் பலத்தோடும் ஆத்துமாவோடும் கர்த்தரை அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னிடத்துல நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்துல என்னவா இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பா இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை நம்மளால நேசிக்க முடியாது. நம்ம கூட பிறந்த சகோதரனையும் சகோதரியையும் நேசிக்க முடியாது. கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டுமை, பொறாமை இதெல்லாம் இருந்து உன் கூட இருக்கிற சகோதரியை உன்னால நேசிக்க முடியலன்னா நீ 2வது கற்பனையை மிஸ் பண்ணிட்ட. உன்னிடத்துல உண்மையான தேவன் இல்ல, தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். யாவர் மேலையும் தேவ அன்போடு கூட பழகணும். ஆமென் சொல்லுவோம். கை அப்படி மேல சொல்லுங்க. ரோமர் 5:5 தேவ அன்பு பரிசுத்த ஆவியான இருதயத்துல ஊற்று சொல்லி கேளுங்களேன். இதெல்லாம் முக்கியமான காரியம். இயேசுவின் நாமத்தினால தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்படட்டும். ஆவியானவரை கிருபைத்தாரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். இவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. இவரை தவிர வேறு எந்த கர்த்தரும் இல்லை. எல்லா தெய்வங்களும் ஒன்றும் அல்ல. தெய்வமே கிடையாது. இயேசு ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லி ஆணித்தரமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். 2வது வாசிக்கிறோம், அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி, மரணத்தை உயிரோடு கூட எழுந்து மரணத்தை ஜெயித்தவர். அவர் மீண்டும் வரப்போகிற ஒரே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம்.